ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் நம்மளுடைய டயட் அண்ட் லைஃப் ஸ்டைலில் மார்னிங் ஆரம்பித்து 5 o'clock ஆரம்பித்து நைட்டு தூங்குற வரைக்கும் என்ன பண்ண போகிறோன்றது ஒரு வீடியோவை நம்ம பார்த்துடலாம். இந்த லைஃப் ஸ்டைலில் மார்னிங் 5 o'clock நீங்கள் எழுந்துக்கணும். ஏர்லி மார்னிங் 5 o'clock 5 AM நீங்கள் கண்டிப்பாக எழுந்துக்கணும். எழுந்துட்டு நீங்கள் ப்ரஷ் பண்ணுறது, நீங்கள் ஒரு ஹெர்பல் டூத் பவுடரில் நீங்கள் பல் துளக்கணும். நீங்கள் ஒரு ஆர்கானிக் ஷாப்பில் எங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லைன்னா நீங்களாவே ஓனாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஹெர்பல் டூத் பவுடரை நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்கும், அதையும் பார்த்து பண்ணிக்கலாம். செகண்ட், நீங்கள் கோல்டு வாட்டர் ஷவர் எடுக்கணும். பச்சை தண்ணியில் குளிக்கணும். பச்சை தண்ணியில் குளிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டாய்லெட் போயிட்டு நீங்கள் பச்சை தண்ணியில் குளிக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பேர் ஃபுட்டில் ஒரு 45 minutes நடக்கணும். ஒரு 15 minutes ஜாயிண்ட் எக்ஸசைஸ் பண்ணணும். இதை கம்பல்சரி பண்ணி ஆகணும். இதில் எந்த விதமான மாற்று கருத்து இருக்கக்கூடாது. இந்த வீடியோவில் வர ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணலையும் எதையுமே நீங்கள் விடக்கூடாது. அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கங்க. அடுத்தது, உங்களுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் 9 o'clock தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் குடிக்கணும்னா தண்ணி மட்டும்தான் குடிச்சிக்கலாமே தவிர வேறு டீ காஃபி எது குடிச்சிங்கனாலும் உங்கள் லிவர் அதை டைஜஸ்ட் பண்ணுற ப்ராசஸ் ஆரம்பிச்சிடும். பாடியில் பியூரிஃபிகேஷன் கரெக்டாக நடக்காது. நாம் பண்ண பொறுத்து மார்னிங் 9 o'clock நம்மளுடைய ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு. நைட்டு 7 மணிக்கு நம்மளுடைய டின்னரை முடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் 14 hours நமக்கு ஃபாஸ்டிங் தான். அதில் தண்ணி மட்டும்தான் அலௌடு. அந்த 14 hour ஃபாஸ்டிங்கிறது ஒரு இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் மாதிரி. அதை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். அட்லீஸ்ட் ஒரு 3 monthsக்கு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் துருவன தேங்காய் தான் சாப்பிடணும். தேங்காய் மிகச்சிறந்த ஒரு உணவு. உங்களுடைய கட், அதாவது எல்லா நோய்களும் ஆரம்பிக்கிற இடம் நம்மளுடைய குடல் பகுதின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஜோதிட சாஸ்திரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட 6ஆம் பாவம் தான் நோய்களுக்கான பாவம்னு சொல்லுவாங்க. 6ஆம் பாவம் என்பது எதுவும் கிடையாது, நம்மளுடைய வயிற்று பகுதி. அதனால எவ்ரி டிசீஸ் இஸ் கனெக்டட் வித் யுவர் கட்டுன்னு சொல்லுவாங்க. உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நீங்கள் ரொம்ப ஃபைபர் ரிச்சான உணவு சாப்பிடணும். தேங்காயில் அந்த அளவுக்கு ஃபைபர் இருக்குது. மேலும் மீடியம் செயின் ட்ரைக்ளிசரைட் சொல்லக்கூடிய அருமையான ஒரு நியூட்ரியன்ட் அதில் இருக்குது. நம்ம தாய்ப்பால் இருக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த தேங்காய்க்கு உண்டு. உடலில் இருக்கிற செல்களை புதுப்பிக்கிறதுக்கான எல்லா தன்மையும் தேங்காயில் இருக்குது. தேங்காயை கட்டாயமாக நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டாகணும். தேங்காய் கூட வாழைப்பழம் வச்சு சாப்பிட்லாம், தேங்காயை துருவி சாப்பிட்லாம், இல்லை சில்லாக எடுத்தும் சாப்பிடலாம். அது உங்களுடைய விருப்பம். பாலாக கன்வெர்ட் பண்ணி சாப்பிடக்கூடாது. நீங்கள் அந்த ஃபைபரோடு தான் சாப்பிட்டாகணும். இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் 3 monthsக்கு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது நீங்களுடைய லஞ்சில் மேக்ஸிமம் மில்லட்ஸ் யூஸ் பண்ணலாம். திணை, சாமை, வரகு, குதிரைவாளி. நாம் சொல்லியிருக்கோம், நம்ம ரிஃபைன்டு கார்போஹைட்ரேட்ஸ் இதில் மேக்ஸிமம் தவிர்த்துருவோம். காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ்னால் ஃபைபர் ரிச்சாக இருக்கணும் நம்மளுடைய உணவு. மில்லட்ஸ் எல்லாமே 6 to 8%, அதாவது பாசிட்டிவ் மில்லட்ஸ் சொல்லுவாங்க. திணை, சாமை, வரகு, குதிரைவாளி. கம்பு, கேழ்வரகுலாம் நிறைய நியூட்ரிஷன் இருக்கும், சத்து இருக்கும். அது ஒரு நியூட்ரல் மில்லட். அது நோய்களை குணப்படுத்துறதுக்கு இந்த பாசிட்டிவ் மில்லட் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபைபர் ரிச்சாக இருக்கிறதால குடல் எப்போவுமே சுத்தமாக இருக்கும். அதில் சால்யூபிள் ஃபைபரும் இருக்கும், இன்சால்யூபிள் ஃபைபரும் இருக்கும். சால்யூபிள் ஃபைபர் பிளட்டில் கரையும், இன்சால்யூபிள் ஃபைபர் நம்ம குடல் எப்பவுமே க்ளீனாக வச்சுக்கும். இந்த பிளட்டில் கரையக்கூடிய ஃபைபர் பிளட்டில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை சுத்தப்படுத்தும். அதனால் ஃபைபரை நீங்கள் சாதம் மாதிரி வடித்து உங்களுக்கு தேவையான குழம்பு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். புளி மட்டும் கொஞ்சம் ரொம்ப குறைவாக பயன்படுத்துங்க. காரம் கொஞ்சம் குறைவாக பயன்படுத்துங்க. மற்றபடி கிழங்கு வகைகளை கொஞ்சம் தவிர்த்துருங்க. நீர் காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கங்க. காலிஃப்ளவர், வெண்டைக்காய், நீங்கள் இது மாதிரியான காய்கறிகள் நிறைய பயன்படுத்தலாம். கேரட்டு, பீட்ரூட்டு, புடலங்காய், இது மாதிரி பீர்க்கங்காய், இது மாதிரியான காய்கறிகள் நீங்கள் நிறைய பயன்படுத்தலாம் உணவில். லஞ்சு சாப்பிடும்போது ஒரு குறைந்த அளவு தான், வழக்கமாக நீங்கள் சாப்பிட்ற அளவை விட ஒரு 1/3 மட்டும் ரைஸ் எடுத்துக்கங்க. ஒரு 4 வகையான பயிரில் நீங்கள் கொண்டக்கடலை வெள்ளையாக இருக்கலாம், அது கருப்பு கொண்டக்கடலையாக இருக்கலாம், ஒரு காராமணியாக இருக்கலாம், பச்சை பயிராக இருக்கலாம். இதெல்லாம் ஊற வச்சு பாயில் பண்ணி வச்சுக்கங்க. அது ஒரு கப்பு, ரைஸ் ஒரு கப், வெஜிடபிள் ஒரு கப். இந்த மாதிரி உணவு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பிடும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ப்ளஸ் நிறைய கார்போஹைட்ரேட் நம்ம எடுத்த மாதிரி இருக்காது. கார்போஹைட்ரேட்டும் அளவாக இருக்கும், ப்ரோட்டீன் நல்லா இருக்கும், ஃபைபரும் நிறைய இருக்கும். இந்த மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய லஞ்சை ஃபாலோ பண்ணணும். இதுக்கு இன்பிட்வீன் ஏதாவது டீ குடிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு முருங்கை டீ குடிச்சிக்கலாம். முருங்கை இலையை சும்மா பாயில் பண்ணிவிட்டு அப்படியே குடிச்சிக்கலாம், ஒரு டீ மாதிரி. இல்லை ஒரு ஹைபிஸ்கஸ், நீங்கள் ஒரு செம்பருத்தி டீ குடிச்சிக்கலாம், நீங்கள் ஒரு ஆவாரம்பூ டீ குடிச்சிக்கலாம். இதில் எதுவுமே சுகர் யூஸ் பண்ணாதீங்க. அந்த இலையை போட்டு தண்ணி கொதிக்க வச்சு அதை ஃபில்டர் பண்ணி அப்படியே குடிச்சிங்க. ஈவினிங் அதை மாதிரி நீங்கள் இதை ஒரு டீயாக இதையே நீங்கள் குடிச்சிக்கலாம். இப்படி தான் உங்களுடைய லஞ்ச் இருக்கணும். லஞ்ச் நீங்கள் ஒரு 1 o'clock இந்த மாதிரி டைமில் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் ஈவினிங் பார்த்தீங்கன்னா
7 o'clock முன்னாடி ஒரு 6:45 உங்களுடைய டின்னர் சாப்பிட நீங்கள் கண்டிப்பாக ஆரம்பிச்சிடணும். டின்னருக்கு இந்த மில்லட்ஸ் பயன்படுத்திக்கலாம். இந்த மில்லட்ஸ் பயன்படுத்தி நீங்கள் சாம்பார் சாதம் செய்யலாம், உப்புமா செய்யலாம், கிச்சடி செய்யலாம். இல்லைன்னா இதே மாவு அரைச்சி நீங்கள் ரொட்டிஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். கேழ்வரகு அடை, கம்பு தோசை இதை மாதிரியான உணவுகளை நீங்கள் செஞ்சு அதுக்கேற்ற சட்னி நீங்கள் வச்சு என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். இதை வந்து 7 o'clock நீங்கள் முடிக்கணும். இதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. இதை சரியாக ஃபாலோ பண்ணி ஆகணும். வாரத்தில் 3 நாள் கட்டாயம் உங்களுடைய மதிய உணவு சாப்பிடும்போது நெய்யில் வதக்கின முருங்கைக்கீரையை உங்களுடைய லஞ்சில் நீங்கள் சேர்த்து சாப்பிடணும். ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரையை நீங்கள் நெய்யில் வதக்கி அதை கண்டிப்பாக உங்களுடைய லஞ்சில் சேர்த்து சாப்பிடணும். இதில் வந்து கொஞ்சம் 3 மாதம் நான் வெஜிடேரியன் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். டீ காஃபி அவாய்ட் பண்ணணும். பால் டைரெக்டாக குடிக்கக்கூடாது. பால் நிறைய பாடி அசிட்டிக் நேச்சராக இருக்கும். நெய் மட்டும் சாப்பிட்லாம். நெய் வந்து ஒரு திரவத்தங்கன்னு சொல்லுவாங்க, லிக்விட் கோல்டுன்னு. ஏன்னா அது ப்ராசஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணிடுறதால அது நிறைய மருத்துவ குணம் உண்டு. உங்களுக்கு கட் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கட் மைக்ரோபயமுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நெய். நெய் கட்டாயம் நீங்கள் உணவில் பயன்படுத்தணும். நாட்டு பசு நெய் அதை மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. அதே மாதிரி நீங்கள் வீக்லி த்ரைஸ், அதாவது ஒரு 3 தடவை சன்லைட்டில் உட்காரணும். ஒரு மார்னிங் ஒரு 8 to 9 o'clock மாதிரி உங்களுடைய நீங்கள் வந்து ஒரு ஷார்ட்ஸ் அதை மாதிரி போட்டுட்டு நீங்கள் ஒரு பேர் பாடியாக நீங்கள் சன்லைட்டில் நிற்கணும். உங்கள் மொட்டை மாடியில் இல்லை கிரவுண்டில் எங்கன்னா போய் நிற்கலாம். இது வந்து விட்டமின் டி லெவல் அட்லீஸ்ட் உங்களுக்கு 30 to 50 ரேஞ்சிலேயாவது இருக்கணும். நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து வச்சுங்க. உங்களுடைய விட்டமின் டி லெவல் மட்டும் பார்த்துங்க. அது ஒரு 30 to 50 இருக்கணுன்றதை நீங்கள் ரெகுலராக மெயின்டைன் பண்ணுங்கள். 20 கையில் இருந்தது அது ரொம்ப இன்சஃபிஷியண்ட்டாக இருக்கும். அந்தளவு இருந்ததுனாலே ஆட்டோமின் டிசார்டர்ஸ்லாம் வந்து ட்ரிகர் ஆகிறதுக்கு அது ஒரு ரீசன். விட்டமின் டி நல்லா இருந்தாலே மேக்சிமம் நம்ம உடம்பு வந்து நோய்களை வேகமாக சரி பண்ணும். அது நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் மார்னிங் நான் உங்களை வந்து வாக்கிங் போக சொன்னேன். பேர் ஃபுட்டில் வாக்கிங் போகணுன்றது ஞாபகம் வச்சுங்க. அது ஒரு புல்தரையோ மண் தரையிலையோ நீங்கள் போகலாம். அதான் பேர் ஃபுட். பேர் ஃபுட்டில் வாக்கிங் போகிறது கிரவுண்டிங் சொல்லுவோம். இதனால் நிறைய பெனிஃபிட் இருக்குது. அதை நீங்கள் ஒரு 1 week செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு இந்த டயட்டே ஒரு 1 week செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் பாடியில் சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். அதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ராத்திரி தூங்குறது 7 o'clock நீங்கள் டின்னரை முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் 6:45 ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 7 o'clock சாப்பிட்டு முடிப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி மட்டும்தான் குடிக்கணும். அடுத்த நாள் காலையில் 9 o'clock வரைக்கும். நீங்கள் தூங்குறது ஒரு 9 to 9:30 தூங்க ஆரம்பிச்சிருங்க. ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 1.5 hour முன்னாடி உங்களுடைய மொபைலோ டிவி பார்க்கறதே நிறுத்துறீங்க. அதுக்கு பேர் நீங்கள் புக் எதனா படிக்கலாம். நல்லா தூக்கம் வரும். ஏன்னா இந்த ப்ளூ லைட் படப்பட நம்மளுடைய செரட்டோனின் வந்து ஒழுங்காக சுரக்காது. தூக்கம் வந்து ரொம்ப தள்ளி போயிடும். டீ காஃபி மாதிரியான கஃபைன் நிறைய யூஸ் பண்ணும்போது இந்த செரட்டோனின் வந்து பாடியில் ஒழுங்காக சுரக்காது. அதனால் நீங்கள் தூங்குறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் முன்னாடி கம்பல்சரி டிவி பார்க்குறதையோ மொபைல் பார்க்குறதையோ நிறுத்திட்டு சரியான டைமில் தூங்கிடணும். இதுதான் நம்ம மார்னிங் ஆரம்பித்து நைட்டு வரைக்கும் பண்ண போகிற லைஃப் ஸ்டைல். இதை அட்லீஸ்ட் ஒரு 3 months நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இதனுடைய பெனிஃபிட் தெரியும். 1 monthலேயும் உங்களுக்கு மேஜர் சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். ஆனால் ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டவங்க அட்லீஸ்ட் ஒரு 3 months ஃபாலோ பண்ணணும். இனிமேல் வர அடுத்தடுத்த வீடியோக்களில் இந்த டூத் பவுடராக இருக்கட்டும், நீங்கள் யூஸ் பண்ணுற சோப்பாக இருக்கட்டும், நீங்கள் வாக்கிங் போகிறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதனுடைய பெனிஃபிட்ஸ் என்னென்னு ஒவ்வொரு வீடியோவாக நான் விளக்கமாக சொல்கிறேன். நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.